ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே நம்ம வந்து வீடியோ பதிவிட முடியல. ஸோ நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதை அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் குழுவை. இவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ட்ரேடுக்கு 20 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஃப்ரீ ஏபிஐயும் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ வெபினாரும் இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,900க்கு மேலே போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் ஃபிகரான 26,000. ஓகேங்களா? ஸோ இந்த 26,006 இந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ வந்து கரெக்ஷன் ஆகி நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நாளைக்கு 26,000ன்றது மேஜரான ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட். இந்த 26,000 பிரேக் அவுட் பண்ணுதா பண்ணுற பட்சத்துக்கு 26,183ன்றது அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஒரு 160 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 26,000 இன்னைக்கு போன டே ஹையை, ஓகேங்களா, டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஸோ 26,183. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,903 இதுதான் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கும் கீழே வருதா பண்ணுற பட்சத்துக்கு 25,850, அதுங்களை பார்த்தீங்கன்னா 25,700 இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 26,000. ஓகேங்களா? ஸோ இந்த 26,000 இன்னைக்கு போனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 26,183 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். நாளைக்கான இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி ட்ரா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னை வந்து அப்படி என்ன பண்ணுங்கன்னா, இந்த அடியில் பாட்டத்தை எல்லாத்தையும் நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாட்டத்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த ட்ரெண்டில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு நாளைக்கு வந்து நல்லா ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபால் ஆகலாம். அதே மாதிரி ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு நல்லா மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இம்பார்ட்டண்டான ஒரு லெவல்னு ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 54,400ன்ற ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 55,127 தான் அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 53,600. ஓகேங்களா? ஸோ இந்த 53,800க்கு கீழே இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 53,000 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ மார்க்கெட் இப்போ ப்ரீ மார்க்கெட் முடிச்சிருக்குன்னா 53,960, 54,000 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 54,000லேருந்து திருப்பி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 53,600 பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நல்லாவே ஃபால் ஆகும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட ஃபால் ஆகும். ஓகேங்களா? அதனால இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புதா பண்ணும் பட்சத்துக்கு இதுலேருந்து நல்லாவும் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ நல்ல ரேலியும் கொடுக்கலாம், இல்லை நல்லா டவுன் சைடும் போகலாம். இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிங்க. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 53,000 சப்போர்ட், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 54,400ன்றது ரெசிஸ்டன்ட், 55,000ன்றது ரெசிஸ்டன்ட், 55,127ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலில் சொல்லியிருந்தோம். இந்த பிரேக் அவுட்டை வந்து 24,832 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த லெவல் வந்து 25,000ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 25,000 வந்து கரெக்டாக டச் ஆகிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு பாருங்க, லாஸ்ட் 1 ஹவரில் 2.15க்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த 1 ஹவர், இந்த 2.15 1 ஹவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸ் போயிட்டு 25,000 டச் பண்ணிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாடியை வந்து கீழே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நல்ல ஒரு சூப்பரான மூவ்மெண்ட். இந்த இடத்துல நல்ல ப்ரீமியமும் மூவ் ஆனிச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 25,000 நாளைக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த 25,000 தான் நாளைக்கு வந்து மெயினான ஏரியா. அது வந்து நான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த 25,000 எப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ இதுலேருந்து 300 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரேலி ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதேமாரி பாட்டம் இன்னைக்கு வந்து இந்த இடம் 24,850 இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கீழே நல்லா பிரேக் அவுட் ஆகி கீழே இப்படி வந்துடும்.
இந்த இடம் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 25,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,360ன்ற ரேஞ்சு, அதாவது 380 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு 13,300 சொல்லணும். எந்த அளவுக்கு மிட் கேப் நிஃப்டி சூப்பராக ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வருங்க நம்மளோட லெவலில் ஃபிப்னோசியில். ஸோ இந்த இடத்த 13,300 வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு 13,400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட்றது வந்து 13,400 ஓகேங்களா. ஸோ அப்போ 13,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஆல் டைம் ஹை ஓகேங்களா. ஸோ 13,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 13,500 13,600 இது ரெண்டும் தான் 100 பாயிண்ட்டுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த 13,300க்கு இன்னைக்கு வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு கீழே சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா எது வரலையும் வரும்னா இந்த 13,172 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த பிரேக் அவுட் பண்ணி இது மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த இடம் 13,400 வரலையும் போகிறதுகள் இருக்குது ஓகேங்களா. சார் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிட் கேப் நிஃப்டிக்கு ஓகேங்களா. சார் கீழே வந்து இப்போ வந்து 13,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் 100 பாயிண்ட் போகும். அதாவது இந்த 13,300லேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வர்ற பட்சத்துக்கு 13,172 கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலிமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோர்சஸ்க்கு டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மெசேஜ் பண்ணிட்டு கோர்ஸுக்கான டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு வீடியோவில் வந்து சந்திக்க வரலை தொடர்ந்து இணையுங்கள் நம்மளோட சேனல். தேங்க்யூ நம்பா.